ஒவ்வொருத்தர் பேங்க்லயும் 15 லட்சம் ரூபாய் போடுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல சார், அதை பத்தி ஒரு சந்தேகம் கேட்டிருக்கலாமே சார். திரு ஜோஸ்வாக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியலையான்னு தெரியல, நான் திரும்ப சொல்றேன். திரு நரேந்திர மோடி அவர்கள் 2014 தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன்னு ஒரு முறை கூட சொல்லல. போடுவதாக சொன்னால் நான் அரசியல் பேசல. இல்ல அவர் சொல்லல. அவர் சொன்ன வாக்குறுதி கொடுக்கலை, அதுதான் வாக்குறுதியா அங்க கொடுக்கவே இல்லை. அவர் சொன்ன வார்த்தை அப்படி திரிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கலாம் சார். அவர் சொன்ன வார்த்தை என்ன சொல்லுங்க பாப்போம். கரப்ஷனை ஒழிக்கிறதுக்காக 15 லட்சம், அதாவது பரவாயில்ல, அதுதான் பிரச்சனை. அதாவது நாம ஆழமாக படிப்பது கிடையாது. நம்மளே போன்றவர்கள் அப்படி இருந்தா சாமானிய முறையில் நீங்க என்ன சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க. இல்ல ஒவ்வொருத்தருக்கும் அந்த அந்த அமௌண்ட் நம்ம ஸ்பிளிட் பண்ணா ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலயும் 15 லட்சம் செலுத்தலாம். அந்த அளவுக்கு பணங்கள் அதுல இருக்கு அப்படின்றதுதான் சொல்லியிருந்தேன். அவ்வளவுதான். அவர் சொன்னது கருப்பு பணமும் வெளிநாட்டில் பதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணமும் ஒவ்வொரு வங்கி கணக்குலயும் 15 லட்சம் ரூபாய் போடுற அளவுக்கானது அப்படின்னு சைஸா சொல்லும் போது சொல்றாரு. எவ்வளவு இருக்குன்னா நம்ம உலக அளவு சொல்லி சொல்ல முடியாது, அப்படி மாதிரி சொல்றாரு. அப்ப அதை என்கிட்ட 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னீங்க எங்க சொல்லி நான் கேட்க முடியாதுல்ல. எப்படி கேட்க முடியும்? நான் எங்க சொன்னேன்னு கேட்பார்ல என்கிட்ட பதிலுக்கு. அதுதான் பிரச்சனை. அப்ப நான்